எழுந்திருங்கள். தாங்கள் தான் உலகின் உயிர் மூச்சு. உங்களுடைய கடமை உயிர் தருவது எடுப்பதல்ல. அவன் உயிரை யமன் பறித்து விட்டானே. காலனை மகா காலன் தடுத்து விட்டான். அடைப்பட்ட காற்றுகள் அதன் பணியை தொடரட்டும். உன் வாழ்வு இன்னும் நிறைவடையவில்லை. உன் குறிக்கோளும் நிறைவடையவில்லை. இங்கிருந்து சென்று விடும் ஆர்த்தி. நீதி நிலை பெற நீ வாழ்ந்தாக வேண்டும். ஆருத்தி வானர சிறுவன் மட்டுமல்ல. என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. அவன் செய்த தவறை திருத்திக் கொள்கிறானோ அவனே சிறந்தவன். அம்மா அம்மா எம்பெருமானா, உங்களை பற்றி தான் ஒவ்வொரு நாளும் என் தாய் கூறுவார்கள். அப்படி என்றால் நிச்சயமாக விழாவாகத்தான் இருக்க வேண்டும். சாதாரண விழா இல்லை, திருவிழா. என்ன திருவிழாவாக இருக்கும்? ஓ, என் செயலை பற்றி குறை கூறத்தானே எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். நான் ஒன்று சொல்லவா எம்பெருமானே? சூரிய பழத்தின் சுவை இவர் குணத்தை போன்றுதான் இருந்தது. மன்னிப்பு கேட்கவே வந்தோம். நாங்கள் அனைவரும் கோபத்தினாலும் ஆணவத்தினாலும் யோசிக்கும் திறனை இழந்துவிட்டோம். கோபத்தில் வஜ்ராயுதத்தால் தாக்கிவிட்டேன். என்னை மன்னித்து விடு மகனே. அம்மா உன்னை எப்படி வளர்த்திருக்கிறார்கள் என்பதற்கு உன்னுடைய எண்ணம் பரந்த வானத்தைப் போல் வெண்மையாகவும் தூய்மையாகவும் உள்ளது. வருண தேவனான நான் உனக்கு வரமளிக்கிறேன். இன்றிலிருந்து எந்த ஒரு நிலையிலும் நீரினால் உனக்கு எந்த துயரமும் ஏற்படாது என்ற வரத்தினை அளிக்கிறேன். அக்கினி தேவனான நான் உனக்கு வரமளிக்கிறேன். இதனால் உனக்கு எந்த தீங்கும் உண்டாகாது. மாறாக அது உனக்கு. யமதர்மனுடைய இந்த பாசக்கயிறு எந்த நிலையிலும் உன்னை அண்டாது மாருதி. நான் விஸ்வகர்மா, தேவர்களுக்கு ஆயுதம் செய்து கொடுப்பவன். நான் உனக்கு வரமளிக்கிறேன். சக்தி வாய்ந்த எந்த ஆயுதங்களாலும் உன்னை வீழ்த்த முடியாது. அமரனாக இருப்பாய். அஸ்வினி குமாரர்களான நாங்கள் உனக்கு வரமளிக்கிறோம். உயிரை பறிக்கும் நோய் எதுவும் உன்னை அண்டாது. கதையை விட சிறந்த கதை வேறு எவரிடமும் இல்லை. நான் வழங்கும் கதை போர் பூமியில் உனக்கு பயன்படும். நான்முகனான நான் அட்ட சித்திகளுக்கும் நீ தலைவனாவாய் என்ற வரம் அளிக்கிறேன். லகுவாத் பயப்படுதல், இங்கும் இருத்தல். வரக்கூடிய அனைத்து யுகங்களிலும் நீ பக்தியின் சிகரமாக திகழப் போகிறாய். என் வஜ்ராயுதத்தால் தாக்குண்ட உனக்கு அதே வஜ்ராயுதத்தின் சக்தியை அளிக்கிறேன். உன்னை எதிர்க்கக்கூடியவர்கள் எவராக இருந்தாலும் தோற்றோடுவார்கள். என் வஜ்ராயுதத்தால் உன் தாடை தாக்குண்டதால் உனக்கு நான் ஒரு பெயரை வழங்கப் போகிறேன். அனுமன். அஞ்சனை, என்ன செய்கிறாய்? அம்மா, வந்துவிட்டேன்.